அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. ஸோ அதாவது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஆட்டோ செட்டில்மெண்ட் வரம்ப தற்போது அதிகரித்து அதற்கான ஆணையை இபிஎஃப் வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அது எவ்வளவு தொகையை அதிகரிச்சிருக்காங்க, அதை பற்றின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஓய்வூதிய நிதி அமைப்பு விரைவான நிதி அனுகூலத்திற்கான வருங்கால வைப்பு நிதிகளின் ஆட்டோ செட்டில்மெண்ட் வரம்பை அதிகரித்துள்ளதாக செய்தி நிறுவனம் அதாவது பிடிஐ வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அரசாங்கம் 60க்கும் மேற்பட்ட முன்பண கோரிக்கைகள் இப்போது ஆட்டோ செட்டில்மெண்ட் முறையில் செயல்படுத்தப்படுவதாக நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தது. ஸோ இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஸ்ரீநகரில் நடைபெற்ற கூட்டத்தின் போது வரம்பை அதிகரிக்கும் திட்டத்திற்கு அரசாங்கம் வந்து ஒப்புதல் அளித்தது. பின்னர் இந்த பரிந்துரை மத்திய அறங்காவலர் குழுவால் வந்து அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு முன்பண பிஎஃப் கோரிக்கைகளுக்கான ஆட்டோ செட்டில்மெண்ட் வரம்பை 1 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தியுள்ளது. ஸோ அவசர காலங்களில் தங்கள் நிதியை வந்து விரைவாக அணுக வேண்டும் என்பது குறித்து இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களின் நீண்ட நாள் கோரிக்கையின் ஒன்றாகும். ஸோ இந்த கோரிக்கைகளுக்கு இப்போது ஒரு நல்ல பதில் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. ஸோ பொருளாதார மட்டத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையின் பணிபுரியும் ஊழியர்களோட எதிர்காலத்தை பாதுகாப்பதே இதன் நோக்கமாகும். ஸோ நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான ஊழியர்களின் வருமானத்தில் ஒரு பகுதி அவர்களின் வருங்கால வைப்பு நிதி கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. ஸோ வருங்கால வைப்பு நிதி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் பணம் ஓய்வுக்கு பிறகு ஒரு நபரின் வாழ்க்கையின் நிதி ரீதியாக பாதுகாப்புக்கு உதவுகிறது. ஸோ இபிஎஃப்ஓ கணக்கின் மூலம் பணி ஓய்வுக்கு பிறகு மொத்த தொகையும் இபிஎஸ் கணக்கில் மூலம் அவர்களுக்கு வந்து ஓய்வூதியம் வந்து கிடைக்கக்கூடிய வகையில் வழிவகை வந்து செய்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் மற்றும் கூடுதலான ஒரு பலன்களையும் கிடைக்கிறதாகவும் வந்து மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க.